சோறு.com-இல் பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழைய சோறு.com-இல் பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழைய சோறு.com-இல் பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழைய சோறு.com-இல் பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழைய சோறு.com-இல் பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழைய சோறு.com-இல் பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழைய சோறு.com-இல் பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழைய சோறு.com-இல் பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழைய சோறு.com-இல் பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழைய சோறு.com-இல் பழைய சோறு, கம்மங்கூழ், நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கிருஷ்ணா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தேர்ட் ஐ தமிழ். இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான நாள். எல்லாருமே ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நாளுன்னே சொல்லலாம். ஜூன் 4. 44 நாளுக்கு முன்னாடி நம்ம ஓட் அப்படின்னு ஒன்று போட்டிருப்போம். நிறைய ஆலோசனைகள், நிறைய ரொம்பவே சிந்திச்சு இன்னாருக்கு போட்டால் நம்மளுக்கு நல்லது நடக்கும், இவங்க வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஆசையோடு போட்டிருப்போம். பல கேள்விகள் நம்ம மனசில் இருக்கும். அந்த எல்லா கேள்விகளுக்குமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் அந்த விடை கிடைக்க போகுது. அந்த விடை எப்படி இருக்குன்றது எல்லாருமே ரொம்ப ஆவலா, ரொம்ப எதிர்பார்ப்புடன் இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். அதை பற்றி பேசுறதுக்கு நம்மளோட இன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆளுமைகள் இணைந்து இருக்காங்க இந்த நேரலையில். இதை பற்றி பேசுறதுக்கு முக்கியமாக அண்ட் யாரோட கொடி பறக்க போகுது அப்படின்றது நம்மளுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிடும். அந்த வகையில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளோட இந்த நேரலையில் இப்போ இருக்கக்கூடிய ஆளுமை இந்தியன் நேஷனல் லீக் பார்ட்டியோட பிரசிடென்டான திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். வாங்க. ஸோ நான் மக்களுக்கு சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு எல்லாருமே ரொம்பவே ஆவலை எதிர்பார்த்திருந்த ஒரு நாள். எனக்குமே ரொம்ப நிறைய கேள்விகள் இருக்கு. யார் வருவாங்க, யார் நம்மளுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரியே பல சிந்தனைகள் இருக்கும் மக்கள் மத்தியில். ஸோ அந்த வகையில் இன்றைய நாளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு தேர்தல், இப்போ ஓட்டு எண்ணிக்கைகளும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. முன்னிலையில் பார்த்தீங்கன்னா திமுக தான் இருக்கிற மாதிரியும் தெரியுது. 27 வாக்குகள் சேகரிச்சிருக்காங்க. அதிமுக 2, பாஜக 1 தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா பாஜக 255, காங்கிரஸ் 165, மற்றவை 16. அதாவது அங்கே மத்தியில் அங்கே பாஜக அதிகமாக தெரியுது. தமிழகத்தில் முன்னிலையில் திமுக தெரியுது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள்? இல்லை, பாஜக இந்த முறை வெற்றி பெறுதுன்னு சொன்னாவே ஒரு அதிசயமாக இருக்குது. என்ன காரணம் சொன்னீங்கன்னா, கடந்த 2014, 2019 ஒரு விதமான மோடி அலை இருந்தது, நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்கும் மோடி எதிர்ப்பால் தான் இருக்குது. அப்படி இருந்தும் கூட இவ்வளோ வெற்றி பெறாங்கன்னும் போது ஆயிரக்கணக்கான கேள்வி நமக்கு முன்னாடி நிற்குது. ஆயிரக்கணக்கான கேள்விகள் முன்னாடி நிற்குது. இப்போ அதே நேரத்தில் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய ஒரு கூட்டணியாகவே அவங்களுக்கு சார்பாகவே இருந்திருக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்க? இதுவே இல்லை, 228 கான்ட்ரவர்சி ஸ்பீச் பண்ணியிருக்காப்புல யார், பிரதமர் அமித்ஷா உட்பட பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து 228 பிரச்சனைக்குரிய பேச்சுக்களை பேசியிருக்காங்க. ஒரிசால பேசினது எல்லாமே சொல்கிறேன். ஒரிசாவில் மட்டும் இல்லை, ராஜஸ்தானில் பேசினது, மகாராஷ்டிராவில் பேசினது, எல்லாம் வெஸ்ட் பெங்காலில் பேசினது, தமிழ்நாட்டில் இப்படி 228 பேசியிருக்காங்க. அதில் ஒன்றுத்துக்கு கூட தேர்தல் ஆணையம் வழக்கு கூட பதிவு செய்யலைன்னும் போது, அப்போ தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க ஒன் சைடாக ஒர்க் பண்ணியிருக்குது தான் நம்ம பார்க்குறோம். அந்த ஒன் சைடு ஒர்க்கிங் காரணமே பாஜக
இன்னைக்கு வந்து தேர்தலில் வந்து இவ்வளோ தொகுதிகள் முன்னணி வைக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு வருது. ஒவ்வொரு தேர்தல்லையும் வந்து நிச்சயமா வந்து ஏதாவது ஒரு அலை வீசும். அலை வீசக்கூடிய கட்சி தான் ஆட்சி அமைக்கும். கண்டிப்பா. ஆனா இந்த வாட்டி எந்த அலையுமே வீசல பாஜகவுக்கு. ஆனா ஒரே ஒரு அலை வீசிச்சு. பாஜகவினுடைய அதாவது முக்கிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு கூடிய அத்தனை ஊடகங்களும் 2 நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பாஜக அமோக வெற்றி பெறும். ஆமா, கருத்து கணிப்புகள்ல கூட அவங்க கருத்து தான் கணிப்புகள் கூட எப்படின்னா, பெரும்பான்மையா சாதாரணமான கருத்து கணிப்பெல்லாம் கூட இல்ல. அதாவது அகில பார் 400 பார் 400ஐ தாண்டுவோம்னு சொல்லி பிரதமர் சொன்ன அதே கருத்தை ஊடகங்கள், அதுவும் இந்தியா டுடே, ஆஜ்தக் போன்ற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, ஏன்னா இன்னைக்கு வட இந்தியாவில் வந்து இந்த ஊடகங்கள் வந்து முக்கிய இடத்தை வகிக்கக்கூடிய ஒரு ஊடகங்கள். இந்த ஊடகங்களே இந்த செய்திகளை தலைப்புச் செய்தியாக போடும்போது ஒரு விதமான மக்கள் மத்தியில் வந்து ஒரு விதமான ஒரு கலக்கமும் இருக்கு. ஓகே, இவங்களே வந்து சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி. ஆமாம், காரணம் என்ன சொன்னீங்கன்னா, இவ்வளோ சீட்டு நீங்கள் இப்படி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னு சொன்னால் ஒரு 10 டேஸ் பிஃபோர், ஒரு 10 நாளுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ராகுல், அதான் அந்த இந்தியா டுடேனுடைய நெறியாளர், ஆஸ்தக்கினுடைய நெறியாளர்கள், அப்புறம் நியூஸ் எக்ஸினுடைய நெறியாளர்கள் மற்றும் ஓனர், அதாவது சிஓ எல்லாமே வந்து பிரதமர் கூட ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் முழுக்க முழுக்க ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணதில் இவங்க என்ன பேசுனாங்க, முதல்வர் பிரதமர் வந்து அந்த ஊடகவியலாளர்கிட்ட என்ன உத்தரவு போட்டார், இதெல்லாமே தெரியாது. ஏன்னா தேர்தல் காலங்களில் இப்படி வந்து ஒரு பிரதமர் ஒரு முக்கியமான ஊடகங்களுக்கு மத்தியில் இப்படி பேசக்கூடாது. முக்கியமான ஊடகங்களுடைய பிரதிநிதிகள் கூட ஒரு நாள் முழுக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருன்னா, ஏன் இதெல்லாம் தேர்தல் ஆணையம் வந்து கண்டுக்கவே இல்லை? இதை நீங்க வந்து கேள்வி. கண்டிப்பா. அப்ப வந்து அவங்களுக்கு சாதகமா இருக்கிறதுன்றது வந்து அப்படிதான் இருக்கு. ஒவ்வொரு கட்டத்திலையும் தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க பாஜகவுக்கு முழுக்க ஒர்க் பண்ணிச்சு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இடி கூட அதே மாதிரி வந்து ஒர்க் பண்ணிச்சு. இப்போ காங்கிரஸ் உடைய வங்கி இது கணக்கை வந்து முடக்கி வச்சிருக்காங்க. தேர்தல் நேரத்தில் ஆரம்பிச்சது உங்களுக்கு தெரியும். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து ஏதோ ஒரு பாட்டு ஒன்று இருக்கு இல்லையா, காலை ஒடிச்சு கையை ஒடிச்சு பாட சொல்லுற காலமடா இதுன்னு, அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எதிர்கட்சிகளையே முழுக்க முழுக்க ஒன்று மிரட்டி தங்க பக்கம் மாற்றினாங்க, இன்னொன்று மிரட்டி அவங்க வந்து அந்த தேர்தலுக்காக செலவு பண்ணது கூட விடாத அளவுக்கு பாஜக வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வருது. அங்க பண்ண முடியாத அவங்களால வந்து தமிழகத்துல வந்து பண்ண முடியலன்னு தான் சொல்லணும் இல்லையா? நிறைய பின்னடைவுகளை தான் பார்க்க முடியுது இப்போ வாக்கு சேகரிப்புல. ஆமாம், இல்லை இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து தமிழகத்துடைய பேஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பேஸ். தமிழகத்தில் வந்து அதிமுக, திமுக இதுதான் இங்கே பேஸு. இப்போ அடுத்த நிலையில் வந்து இவங்க எப்படியாவது முட்டி மோதி நாமளும் ஒரு ஆள் அப்படின்னு காட்டணும்னு சொல்லிட்டு இவங்க இத்தினால திமுக அதிமுக மாறி மாறி சவாரி செஞ்சவங்க தான் பாஜக. இப்போ தான் வந்து இந்த முறை தான் பாராளுமன்ற தேர்தலில் தனிச்சே அவங்க வந்து களம் காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி கூட்டணி கட்சிகள் அதிமுக கூட நிற்பாங்க, இல்லை திமுக கூட்டணியில் நிற்பாங்க. அதனால் வந்து திமுக தமிழ்நாட்டில் வந்து அந்தளவுக்கு அவங்களால இன்னும் ஓட் பேங்க் வந்து உறுதி செய்ய முடியல. ரெண்டாவது வந்து அவங்களுடைய சூழ்ச்சிகள் எடுபடல்னு தான் சொல்லலாம். ஆனால் வட இந்தியாவில் வந்து இந்த மாதிரி கான்ட்ரவர்சி பாருங்கள், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய மாங்கல்யெல்லாம் பிடுங்கி முஸ்லிம்ஸ்க்கு அவங்களுக்கு போயிட்டு காங்கிரஸ் 60 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்கு. அதே அவங்களுக்கு வந்து தோணவே இல்லை. யாருக்கு? அங்க இருக்க வட இந்திய மக்களுக்கு இல்லை, தோணலை இல்லைங்க. அதாவது நல்லா மோடி வந்து ஒரு விஷயத்த நல்லா உணர்ந்துட்டாப்புல. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ ஒரு 30% 20% மக்கள் அப்படியே நம்புகிறான். அப்படி இருக்கும்போது நம்ம அடித்து விடுவோம் அப்படின்னு விடுறாரு. இதுவே வந்து தேர்தல் ஆணையம் என்ன பண்ணணும்னு சொன்னால், இதுக்கே நடவடிக்கை எடுத்து அவரை வந்து தேர்தலில் போட்டியிடாத அளவுக்கு அவருக்கு வந்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆனால் எடுக்கலையே. 60 ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சி செஞ்சிருக்கு. அப்போ எத்தனை இந்துக்களுடைய தாலியாத்து முஸ்லீம்களுக்கு கொடுத்தா? என்ன ஒரு கீழ்த்தரமான, ஒரு கேவலமான, அருவருக்கத்தக்க ஒரு வார்த்தைகளை பிரயோகித்து அவங்க தேர்தல் பிரச்சாரம் முன்னெடுக்கிறாங்கன்னு சொன்னால், அப்புறம் வேற அவங்க எந்த நிலைக்கும் போக தயாராக இருக்காங்க பாருங்க பாஜகவுக்கு.
அதாவது அவங்க முன்னுக்கு வரணுன்றதுக்காக என்ன மாதிரி சூழ்ச்சிகள் வேணாலும் செஞ்சு நாங்க வந்து முன்னிலையில வருவோன்றதுக்கான ஒரு அப்படிதான் உதாரணமா. முன்னிலை இல்லை, அப்படிதான் நாங்கள் சூழ்ச்சி பண்ணுவோம், ஆட்சிக்கு வருவோம் அப்படின்றது தான் பாஜகனுடைய திட்டமாக இருக்கு. அப்படி இருக்கும்போது அப்போ தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு கட்சிக்கு வந்து ஆதரிச்சதா இந்திய சுதந்திர வரலாற்றில் இதுமாரி எங்கேயுமே இல்லை. இதுதான் முதல் முறை. அப்படி இருக்கும்போது அவங்க இந்த வெற்றி வந்து பெருசு இல்லை, என்னுடைய பார்வையில் இது பெருசு இல்லை. இவங்களை வந்து தேர்தலே நடத்தாம சில தொகுதிகளில் தன்னிச்சையா தன்னிச்சையா குஜராத் ஜெயிச்சிருக்காங்க. போட்டியின்றி ஜெயிப்பு அதான் உத்தரப்பிரதேச ஆமா மாநிலத்துல அந்த பல குஜராத்ல எல்லாம் மாநிலங்கள்ல ஜெயிச்ச மாதிரி நடந்திருக்கு. அப்படி அறிவிச்சிட்டு இருந்தா கூட இந்திய மக்களுடைய வரி பணமாச்சும் மிச்சமா இருக்காது. இந்திய மக்களுடைய வரி பணமாச்சும் மிச்சமா இருக்கும். அப்போ இது போன்ற ஒரு நிலையில பாஜக தொடர்ந்து ஈடுபடுவது என்பது அது இந்திய ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஒரு கேடா விளையும். ஏன் தேர்தல் ஆணையத்துக்கு வந்துட்டு நம்ம எந்த விதமான கேள்வியும் கேட்கல? அவங்க அதுக்கான இப்ப நீங்க இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கீங்க. ஸோ தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவுக்கு சார்பா இருந்ததுனால பாஜக அங்க வர முடிஞ்சது. சில இந்த மாதிரி ஆலோசனைகள்லாம் அவங்க நடத்தியிருக்காங்கன்னு. ஏன் அதுக்கு எதிரா எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்ல அரசு? யார் எடுக்குன்னு சொல்றீங்க? மத்தியில தான் சொல்றேன். அதாவது எடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து மத்தியில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, காங்கிரஸ் உட்பட அத்தனை எதிர்க்கட்சி தலைவர்களும் போய் தேர்தல் ஆணையரை சந்திச்சு, இப்படி ஒரு அநியாயம் நடக்குது, நீங்க என்ன கண்டுக்காம இருக்கீங்கன்னு புகார் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்போ மல்லிகார்ஜுன் கார்கே தான் வந்து அந்த புகார் மனுவை கொடுத்தாரு. இதுவரையிலும் 228 முறை வந்து கான்ட்ரோவர்சி, அதாவது பொது அமைதிக்கு 2 சமூகத்துக்கு மத்தியில் ஒரு பிளவு ஏற்படுத்தக்கூடிய ஸ்பீச்சஸ் வந்து பிரதமர், அமித்ஷா, நட்டா உட்பட பாஜக தலைவர்கள் அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து புகாரே கொடுத்திருக்காரு. எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க. சாதாரணமான ஒரு சின்ன நடவடிக்கை கூட அவங்க எடுக்கல. ஒரு ரியாக்ஷனே பண்ணல. இது தவறு, சரி, இது போல யாரும் செஞ்சிடாதீங்கன்னு கூட சொல்லல அவங்க. அப்போ இது எப்படி ஒரு நியாயமான, நீதியான ஒரு தேர்தலை நம்ம வந்து அங்கீகரிக்க முடியும் சொல்லுங்க? இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக முன்னிலையில இருக்கு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, தமிழ்நாட்டில் வந்து திமுக தான் வருன்றது நமக்கு ஏன் சொன்னால் கூட்டணின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருந்தது. திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தை இப்படி எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் இருந்ததுனால ஈஸியாக அவங்க வந்து வருவாங்கன்றது நம்ம எதிர்பார்த்தது தான். திமுக கூட்டணி அதிகமான இடங்களை பெறுன்றது அதுதான் இப்போது நடந்துகிட்டே இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிமுக கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை. அதேமாரி வந்து பாஜக இன்னொரு நிலை. பாஜகவுக்கு வந்து கூட்டணிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து பாமகவுக்கு ஓட் பேங்க் உள்ள ஒரு கட்சி. அடுத்து டிடிவி தினகரனுக்கு கொஞ்சம் தான் அது முன்னாடி இருந்தது. அதன் பிறகு அவருடைய நிலை மாறி 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 சொன்னதுனால அது அந்த அவருக்கு இருந்த ஓட் பேங்க்கும் கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சமான ஓட் பேங்க் தான் அவருக்கு வந்தது. அப்படி இருக்கும்போது பாஜகவுக்கு ஒரு 3% வாக்குகள் எப்பவுமே தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த வாக்குகள் அது கூட ஒன்றா இவங்க பில்டப் பண்ணதுக்கு 1% கூடலாம் குறையலாமே தவிர வேற ஒன்றுமே தமிழ்நாட்டில் வந்து பாஜகவால் ஒன்றுமே பண்ண போகிறது முடியாது. இதுதான் நிதர்சனம். அந்த வகையில வந்து ரொம்பவே தீவிரமா வந்து எல்லா தொகுதிகளிலுமே வந்துட்டு வாக்கு சேகரிப்பு வந்துட்டு நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் நான் முன்னாடி பார்த்த மாதிரியே அகில இந்திய முன்னிலை நிலவரப்படி பாஜக தான் இன்னமும் முன்னிலையில் இருக்கு. திமுக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து முன்னிலையில் இருக்கு. இல்லை, அகில இந்திய லெவலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்தியா டுடேனுடைய இதே பார்த்தீங்கன்னா 262 என்டிஏ பாஜக கூட்டணி முன்னணி. இந்தியா கூட்டணி வந்து 191 முன்னணி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஜக என்டிஏ கூட்டணி வந்து 41 மைனஸில் இருக்குது. இந்தியா கூட்டணி வந்து 76 ப்ளஸில் இருக்குது. அதர்ஸ் வந்து 19 காமிக்கிறாங்க. இன்னும் தேர்தல் போக போக தெரியும். பட் இருந்தாலும் வந்து இந்த பிஜேபியினுடைய இந்த கான்ட்ரவர்சி ஸ்பீச்செல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் நடவடிக்கை எடுத்திருந்தா மேபி இதில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இன்னும் அதிகமாக இருக்கும். மாற்றங்கள்ல எந்த விதமான பிஜேபிக்கு வந்து கொஞ்சம் குறைவா வந்திருக்குன்னு சொல்ல வரீங்க? ஆமாம், ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் ஒரு அநியாயமான அக்கிரமமான ஒரு பிளவுவாதத்தை ஏற்படுத்தி அந்த பிளவுவாதத்தின் மூலியமாக அரசியல் ஆதாயம் தேடுவது என்பது கீழ்த்தரமான ஒரு விஷயம் இல்லைங்களா?
எல்லா விஷயமும் பாருங்க, ஒன்றும் சாதாரணம் இல்லை. அதாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடே ரத்து பண்ணிடுவாங்க. அந்த இடஒதுக்கீடு ரத்து பண்ணிட்டு அந்த இடஒதுக்கீடை வந்து தலித்துகளுடைய இடஒதுக்கீடெல்லாம் தூக்கி முஸ்லீம்களுக்கு கொடுப்பாங்க. காங்கிரஸ் 60 ஆண்டுகள் ஆண்டது, எந்த இடஒதுக்கீடு முஸ்லீம்களுக்கு கொடுத்தது? அல்லது காங்கிரஸினுடைய கட்சி மாநில இது இருக்கு இல்லையா, இப்போ இந்தியா முழுக்க நிறைய மாநிலங்கள் இருக்காங்க இல்லையா, எந்த மாநிலத்திலாச்சும் ஒரு மாநில தலைவராவது முஸ்லீம் இருக்காரா? அல்லது எத்தனையோ மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சி ஆண்டுட்டு இருக்கு, எந்த ஆளக்கூடிய கட்சியிலையாவது வந்து ஒரு முஸ்லீம் முதல்வராக இருக்காரா? அப்படி இருக்கும்போது, அதாவது பொதுமக்கள் மத்தியில் பிஜேபி எப்படி காங்கிரஸை கொண்டு போகுதுன்னா, நாங்கள் இந்துக்களுடைய கட்சி, காங்கிரஸ் முஸ்லீம்களுடைய கட்சி அப்படின்னு திணிக்கிறாங்க மக்கள் மத்தியில். அப்படிதான் கொண்டு போய் ஓட்டு வாங்கினது. இந்த முறை அப்படிதான் வாங்கினார் இல்லையா? இந்த முறை அவங்களுக்கு பிஜேபிக்கு கிடைச்ச ஓட்டு வங்கின்னு பார்த்தீங்கன்னா அதை தவிர வேற எதுவுமே இல்லை. அதே ஒரே கான்செப்ட் அதுதான். ஏன் நம்ம வந்து இங்கே இந்த திமுக, முக்கியமாக திமுக வந்து பிஜேபிக்கு எதிராக நிறைய பிரச்சாரங்கள் பண்ணிச்சு, அதோட எதிரொலியில் அங்கே வந்து ஏன் பலிக்கலையா? மக்களுக்கு அவங்களுக்கு தெரியும், ஏன்னா இந்தியா கூட்டணிலாம் இருக்கு, அவங்களுக்கு வந்து பிஜேபி வந்து எப்பேற்பட்ட கட்சின்னு தெரியாம இருக்கா? மோடிக்கே அது தெரியுங்க. அங்கே விடுங்க, மோடியே தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி ஸ்பீச் பண்ணாரா? இங்க வந்து என்ன பேசுனாரு? இங்க வந்து தமிழ் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி தமிழ் தான் என்னன்னு பேசல. இங்க வந்து அந்த என்னது அந்த தீவு, கச்சத்தீவு ஏதோ கச்சத்தீவு வந்து இப்போதான் காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து எடுத்து இலங்கைக்கு தாரை வார்த்தா மாதிரி, அதை அண்ணாமலை வந்து ஆர்டிஐயில் போட்டு வாங்கின மாதிரி, அந்த ஆர்டிஐ வாங்கின பிறகுதான் இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, கச்சத்தீவு விஷயம் இங்கே பேசப்பட்டது. அதே கச்சத்தீவு விஷயம் தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்தாங்களா? கச்சத்தீவு வந்து அவ்வளோ முக்கியமாக பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் பேசும்போது முதன்மைப்படுத்தி பேசினார். அது மீட்டே ஆகும்னு சொல்லி வீரவேசம்லாம் போட்டார். இந்த என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றால் நாங்கள் கச்சத்தீவை மீட்போம்னு சொல்லி சொன்னாரா? அதில் ஒரு வரி இருக்கான்ட்டா? இல்லையே. அப்போ இங்கே இப்படி கேரளாவுக்கு போனால் அங்கே ஒரு மாதிரியான பேசு. ஏங்க ஒரிசாவில் போய் என்னங்க பேசினார்? ஒரு ஓட்டு வங்கிக்காக இப்படி கீழ்த்தரமாக இதுவரையிலும் எந்த ஒரு தலைவரும் இறங்கினதில்லை. என்ன, ஜெகநாதர் ஆலயத்தினுடைய சாவி 6 வருஷமா தமிழ்நாட்டில் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டுக்காரன் வந்து திருட்டு போயிட்டான்றா? சரி, 6 வருஷமா ஜெகநாதர் கோயிலுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்னா நீங்கள் 10 வருஷமா பிரதமராக இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு சிறப்பு அதிகாரம் இருக்குது. வணக்க வழிபாட்டு தலங்கள் விஷயத்தில் சிறப்பு அதிகாரம் பிரதமர் இருக்குது. அந்த சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அதை வந்து அந்த சாவியை பிடிங்கிட்டு போயிருக்கலாம் இல்லை, யார்கிட்ட இருக்குன்ட்டு. கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம். அதை பண்ணலை இல்லை. ஆனால் நீங்கள் தேர்தல் நேரத்தில் அங்கே வந்து ஒரு பிரிவினைவாதத்தையும் இனவாதத்தையும், மொழி ரீதியான இனவாதத்தையும் தூண்டி நீங்கள் அரசியல் ஆதாயம் தேடுறீங்கன்னு சொன்னால் எவ்வளோ கீழ்த்தரமானது. நீங்கள் அந்த விளம்பரத்தை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதாவது பாஜக வந்து ஒரு விளம்பரம் வெளியிட்டிருக்கு. அந்த விளம்பரம் பார்த்தீங்கன்னா அந்த தமிழர்கள் வந்து இலை வச்சுக்கிட்டு தயிரை போட்டுக்கிட்டு அதை கொட்டி அது ஒரு அருவருக்கத்தக்க சாப்பாடெல்லாம் தமிழர்கள் சாப்பிடுவாங்கன்ற மாதிரி தான் விளம்பரம். பிஜேபியினுடைய மெயின் ஒரு தலைமை வெளியிட்டு இருக்கக்கூடிய விளம்பரம் தேர்தலுக்காக. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு கேவலமான அரசியலாக தெரியல அவங்களுக்கு. அவர் பேச்சே வந்து முன்னுக்கு பின்னா இப்போ முரணா. இப்போ ஒரிசாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சாரத்தின் மூலம் இப்போ ஒரிசால பார்த்தீங்கன்னா பாஜக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்சது வந்து மொத்தம் முன்னிலையில் இருக்கு. பாஜக முன்னிலையில் தான் இருக்கு ஒரிசால. அப்போ அதே இது தமிழ்நாட்டில் உங்களால வந்து பேச முடியுமா? முடியாது இல்லை. அப்போ அங்கே ஒரு பேச்சு, அங்கே அதாவது அங்கே ஆளுக்கு தகுந்தாப்புல அங்கே எப்படி மக்கள் கவர் என்னென்ன மாதிரி பேச்சுகள் பேசினா மக்கள் கவர் ஆவாங்களோ அதுக்கு ஏத்தாப்புல பேசி ஓட்டை வந்து சேகரிச்சு. அதான் அப்போ இந்த மாதிரி செயல்பாடுகள் வந்து இது நிச்சயமா வந்து பிஜேபிக்கு வந்து இப்போதைக்கு கூட வெற்றியை தரலாமே தவிர நிச்சயம் அது பிஜேபிக்கு மிகப்பெரிய பின்னடைவு வந்து பிற்காலத்தில் ஏற்படுத்தும். இப்போ இன்னும் சற்று நேரத்தில் வந்து நம்மளோட இன்னொரு ஆளுமையும் வந்து இணைய போகிறாங்க. முன்னாள் பாஜக மாநில நிர்வாகியான அண்ணாதுரை அவர்கள், அவரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட இந்த நேரலிருந்து இணைவார். வருத்தம் வச்சு செய்யறதுக்கு சரியா இருக்கும். ஏன்னா அவர் சந்தோஷமா வருவார். ஏன்னா பாஜக முன்னிலையில் இருக்காரு இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக பாஜக முன்னிலையில் கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம்
இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழையசோறு.com-இல் பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழைய இதுக்கு முன்னாடி நடந்த 2 அதாவது பாஜக வெற்றி பெற்ற 2 தேர்தலுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு பாஜகவுடைய பிரச்சாரமே வெவ்வேறு விதமா இருந்தது. அதாவது 2014ல ஒரு பிரச்சாரம் இருந்தது. 2019ல ஒரு விதமான பிரச்சாரம் இருந்தது. 2014ல பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க. 60 வருஷத்தில் சாதிக்காதத நான் வந்து சாதிச்சு காட்டுவேன். என்ன 60 நாள்ல சாதிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொன்னார். யாரு? மோடி. 2019ல வந்து அந்த புல்வாமா தாக்குதல் நடந்தது. அந்த தாக்குதல் காரணமா வச்சு அந்த தாக்குதல் பாஜக தான் நடத்தியதுன்னு சொல்லிட்டு முன்னாள் ஆளுநர் சத்யபால் சிங் மாலிக் வந்து சொல்றாரு. அப்புறம் வந்து அண்ணா கோசாமியுடைய அந்த கன்வர்சேஷனில் வந்து வாட்ஸ்அப் கன்வர்சேஷனில் வந்து தெளிவாக வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து அண்ணா கோசாமி அதை பற்றி பேசியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் அதை வந்து தேர்தல் பிரச்சாரமாக மோடி முன்னாடி வச்சார். பார்த்தீங்களா, இது எங்களை பாஜக ஆட்சி இருந்தால் தான் முடியும். ஏன்னு சொன்னால் உடனே நாங்கள் பாருங்கள் பாகிஸ்தான் மீது அட்டாக் பண்ணோம், இது பண்ணோம் பாருங்கள், இது போல் காங்கிரஸ் இருந்தால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2019 தேர்தல் அப்படியாச்சு. 2014 தேர்தல் மக்களும் கொஞ்சம் மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க. தொடர்ந்து காங்கிரஸ் இருக்குது, இப்போ 2 முறை அதுக்கு முன்னாடி இருந்து இருக்குது, தொடர்ந்து காங்கிரஸ் இருக்குது, ஒரு மாற்றம் வரட்டுமே. அதுவும் இல்லாமல் மோடியுடைய பேச்சு, அந்த 14 ஆளுக்கு 15 லட்ச ரூபா கொடுப்பேன், வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு தருவேன், இப்படி அள்ளி விட்டுகிட்டே இருந்துக்கும் போது அந்த மக்களுக்கே இயற்கையாக வந்து மாற்றம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த ரெண்டு தேர்தல் 2014 2019 தேர்தலை மாற்றி இப்போ வந்து அவங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்டுருக்கணும், கடந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் செஞ்ச சாதனைகள் பாருங்க மக்களே அப்படின்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டிருக்கணும். ஆனால் அந்த சாதனைகள் அவங்களுக்கே தெரியும், நம்ம எதுவும் பண்ணலை, மக்களுக்கு வேதனை தான் கொடுத்துருக்கணும். அதனால தான் பிரிவினைவாத, பயங்கரவாத, சமூக விரோத, மதசார்பற்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டாங்க இந்த முறை தேர்தல். எல்லாரும் சரி அப்படிதான் பிரச்சாரம். வேற யோகியிலிருந்து பாருங்க, மக்களே பார்த்துருப்பாங்க செய்திகள்ல தான் நம்ம யோகி கூட பிரச்சாரங்கள்லாம் பார்க்க முடியுது. யோகி கூட காங்கிரஸ் ஆட்சி வந்தால் கிலாஃபத்து அரசு இது சட்டங்கள் ஏற்றும், அதாவது இஸ்லாமிய சட்டங்கள் கொண்டு வருவாங்க. என்னங்க இது, இதெல்லாம் வந்து பாருங்க, நீங்கள் இஸ்லாமிய சட்டம் காங்கிரஸ் ஆட்சி வந்தால் எப்படி இஸ்லாமிய சட்டம் கொண்டு வரும்?
அப்போ அவங்க எந்த அளவுக்கு கீழே இறங்கி கேவலமாக அந்த இந்து முஸ்லீம் அந்த பிளவுகளை ஏற்படுத்தி அதன் மூலம் ஓட்டு அரசியல் பண்ணுறாங்க பாருங்க. இப்போ வந்து கோவையில் ஒருவேளை அண்ணாமலை வர முடியலை அப்படின்னா அவரோட நிலை என்னவா இருக்கும்? கோவையில் வர முடியலன்னு சொன்னால் அவருடைய நிலை என்ன இருக்கும்? பேஸ்ட்டு கொஞ்சம் ஓவராக பேசிட்டு இருந்தாப்புல. இப்போ வராரு இல்லையா அண்ணாதுரை, அவருடைய ரொம்ப பாசத்துக்குரியவர் அவர். வருவாரா இல்லை அண்ணாமலை பின்னாடி போயிட்டாருன்னு வராமல் போயிடுவாராங்க விவாதத்துக்கு? மத்தியில பாஜக தான் முன்னிலையில் இருக்கு. மத்தியில் பாஜக இருக்கு. இல்லை அண்ணாமலை வந்து பின்னடைவு வரமா போயிட போறாரு. எப்படியாவது கூப்பிடுங்க வர. கண்டிப்பா இன்னும் சிறிது நேரத்துல வந்து நம்மளோட இணைந்திருப்பார். அந்த வகையில் இப்போ இந்த நாம் தமிழர் சீமான் இருக்காரு, இவங்க நம்ம பார்க்கறதுல வந்து பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக இவங்கள தான் நம்ம அதிகமாக பார்க்க முடியுது. அவரோட நிலை என்னங்க சார்? இல்லை இந்த வாட்டி அவங்க கணிசமான வாக்குகள் வாங்குவாங்க. ஒரு தொகுதிக்கு 1 லட்சம் ஓட்டாச்சு நிச்சயம். எனக்கு என்னுடைய குறைஞ்ச 50,000 ஓட்டுக்கு மேலே எல்லா தொகுதியிலும் வாங்குவாங்க. கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு 40 தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒவ்வொரு தொகுதியிலையும் 50,000க்கு மேலே, சில தொகுதிக்கு 1 லட்சத்துக்கு மேலே கூட வாங்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் வெற்றி இப்போ பெற வாய்ப்புகள் இல்லை இந்த தேர்தலில். ஆனால் நிச்சயம் ஓட்டுகள் வாங்குவாங்க, அது எந்த மாற்ற கருத்தும் இல்லை. முக்கியமாக தேமுதிக இந்த வாட்டி அதிமுகவோட கூட்டணியில் இருக்காங்க. முன்னணியில் இருக்கா? இல்லை, அதான் நான் கேட்க வரேன். இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கான நிலவரம் இன்னும் அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்னென்னா ஒரு இதில் ஒரு சிம்பத்தியில் கூட அவங்களுக்கு ஓட்டு கிடைக்குன்ற மாதிரி என்னுடைய ஒரு இது. இல்லை சிம்பத்திக்கில் இல்லை, அவருக்கு முன்னணி வராரா இல்லை என்னன்னு தெரியலையே. பாரம்பரிய உணவு பழையசோறு.com. பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழையசோறு.com. பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழையசோறு.com. பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழையசோறு.com. பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழையசோறு.com. பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழையசோறு.com. பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழையசோறு.com. பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழையசோறு.com. பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழையசோறு.com. பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழையசோறு.com. பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழையசோறு.com. பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழையசோறு.com. பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழையசோறு.com. பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழையசோறு.com. பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழையசோறு.com. பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழையசோறு.com. பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, போலாமா?
எந்த தொகுதி? ஓகே. வணக்கம்ண்ணே, வாங்க. எப்படி இருக்கீங்க? நம்மளோட இந்த நேரலையில் இப்போ முன்னாள் பாஜக மாநில நிர்வாகியான அண்ணாதுரை அவர்கள் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஸோ இந்த நேரலையில் வருகை தந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. இன்னைக்கு ரொம்ப நான் சார் கிட்ட சொன்ன மாதிரி, மக்கள் கிட்ட சொன்ன மாதிரி, எனக்கு ரொம்பவே முக்கியமான நாள், எல்லாருக்கும் ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்திருந்த ஒரு நாள், தேர்தல் திருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னையும் தாண்டி உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நிறைய தெரியும். மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விளக்கத்தை வந்து இந்த நேரலை மூலியமா கொடுக்கணுன்றதுக்காக தான் இன்னைக்கு சிறப்பு விருந்தினர்களாக அவங்க வந்து நாங்கள் வரவேற்றிருக்கோம். என்னை விட முன்னாள் பாஜகவா? ஆமாம், பாஜக நோ முன்னாள் பாஜக. இப்போ முன்னாள் பாஜகன்னு சொன்னால் என்ன, பாஜகவே பொய்யா பேசுவாங்க. ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது என்னை விட அண்ணன் தடாரகிம் அண்ணன் வந்து ரொம்ப அரசியல் அனுபவம் வாய்ந்தவர். நிறையா கள நிலவரங்களை பார்த்தவர். நிறையா எலெக்ஷன் பார்த்துருக்குறாரு. நிறையா ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு குரல் கொடுத்துருக்குறாரு. இன்றைக்கும் குரல் கொடுத்துட்டு தான் இருக்கார், இனிமேலும் கொடுப்பார். ஏன்னா குரலற்றவர்களின் குரலாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அண்ணன் வந்து முன்னாடி வந்து நிற்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். நான் உண்மையிலே அண்ணனை இப்போ தான் சந்திக்கிறேன். நாங்கள் வந்து 5-6 வருஷமாக நாங்கள் நண்பர்கள். என்னுடைய வீரத்தமிழர் முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பிக்கும் போதெல்லாம் அண்ணன் தான் சீஃப் கெஸ்ட்டாக போட்டிருந்தோம். அப்போ ரொம்ப பாராட்டியிருந்தார் அண்ணன். அப்போ வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து தான் ஆரம்பித்து வச்சாங்க. அப்போ பங்காளி தான் வரணும்னு சொல்லியிருந்தேன். அந்த நேரத்தில் எங்கேயோ வெளில போயிட்டாங்க, வர முடியாமல் போயிடுச்சு. அப்போயிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சரி, நாங்கள் என்றைக்குமே யாரையுமே விட்டு கொடுத்ததே கிடையாது. நான் யாரும் எந்த அரசியல் சார்ந்து கொள்கை சார்ந்துலாம் நான் கவலைப்பட மாட்டேன். மனசாட்சிக்கு விரோதமாக எந்த செயல் செஞ்சாலும் நான் கண்டிக்கிற இடத்துல தான் நானும் இருப்பேன். பிஜேபியில் தவறுகள் செஞ்சும்போது கூட நான் குரல் கொடுத்துருக்கேன். இஸ்லாமியர்களில் பேசும்போதும் சரி, சிறுபான்மையினர் மேலே வேறு தாக்குதல் நடந்தாலும் எது நடந்தாலும் நான் குரல் கொடுத்துருக்கேன். அதனால் என் மேலே கொஞ்சம் பிஜேபியில் இருக்கும் பொழுது அதெல்லாம் தவறு தானே. எல்லாமே தொப்புள் கொடி உறவு. நீ அசிங்கப்படுத்தினது தானே அவங்க போனாங்க. இப்போ பங்காளியுடைய 5-6 தலைமுறைக்கு முன்னாடி யாராக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் எங்கள் அண்ணன் தம்பி தான் இருந்திருப்போம். இவங்க எங்களை அசிங்கமாக பேசி இவங்க வந்து ஜாதி ரீதியாக எங்களை பிளவுபடுத்துனதுனால தானே ஒரு எங்களுடைய அவமானத்துக்காக தான் நாங்கள் இப்படி வர வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இவங்களால தானே தள்ளப்பட்டாங்க. எல்லாமே பெரும்பான்மை சமூகம் தானே இருந்தோம், அண்ணன் தம்பியெலாம் இருந்தோம், அப்படி தான் இருந்தோம். இவங்களால தான் அந்த பிளவு ஏற்பட்டது, பார்ப்பனர்களால் தான் அந்த பிளவு ஏற்பட்டது. அது இன்றைக்கி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து எங்கள் மோடிஜி சொல்லுவார், நாங்கள் வந்து ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவன்னு சொல்லுவார். சொன்னால் தானே ஓட்டு போடுவீங்க, அதனால் சொல்லத்தான் செய்வாங்க. பட் இருந்தாலும் இன்றைக்கி ஜனநாயக திருவிழா. நாங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம். எங்ககிட்ட ராமர் கோயிலும் ஓட்டு மிஷின் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அதை நோக்கி விவாதம் எதுக்கு? அதனால் இல்லை, விவாதம் எதுக்கு? இல்லை, உண்மையே சொல்கிறதுல என்ன இருக்குது? இல்லை, கரெக்டு. அதனால் நாங்கள் என்ன நம்புகிறோம், நாங்கள் மக்களை நம்புகிறோம். ஏன்னா ஓட்டு பெட்டி நம்புறதுக்கு காரணம் என்னென்னா, எங்கள் ஓட்டு பெட்டி சரியாக ஓட்டு வங்கிகள் சரியாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் ஓட்டு பெட்டி நம்புகிறோம். இல்லைன்னா நாங்கள் அச்சு சீட்டு முறையில் நாங்கள் வந்திருப்போம்ல மற்ற நாடுகள் போல். அப்படி உண்மையிலே என்ன சொன்னால் கரெக்டாக தெளிவாக சொல்லிட்டாப்ப சகோதரர். ஏன் சொன்னால் எங்களுக்கு 2 தான். ஒன்று ராமர் கோயில் காட்டிடுவோம், இன்னொன்று அதை காட்டிட்டு ஓட்டு மிஷின் இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறோமோ அது பதிவாக வெளியே வரும். இல்லை, நீங்கள் ஆமாம், நியாயமாக தானே பண்ணியிருக்கோம். இப்போ ஓட்டு மிஷினுங்கிறது வந்து உங்களுக்கு என்ன, உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓட்டுச்சீட்டு முறை வாக்குச்சீட்டு முறை கொண்டு வந்தீங்கன்னா நிறைய மரங்கள் வெட்டப்படணும், காகிதங்களில் டன் கணக்கில் காகிதங்கள், மரங்கள் அழைக்கப்படணும், காடுகள் அழைக்கப்படணும். அந்த குளோபல் வார்மிங்லாம் நாங்கள் யோசிச்சு தான் நாங்கள் அந்த ஓட்டு மிஷினையே நாங்கள் வச்சுருக்கோம். இல்லை, இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். உலகம் எங்களை நம்ப மாட்டேங்குதுன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? அது கரெக்ட். உள்நாட்டில் உள்ளவங்களே நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனாலும் நாங்கள் நம்பி தான் ஆகணுங்கிறதுனால அந்த கட்டாயத்துக்கு நாங்கள் தள்ளப்படுறோம். ஒரு துருக்கிய பழமொழி ஒன்று இருக்குது. ஒரு மரத்தை வெட்டும்போது அந்த மரம் அமைதியாக இருக்க காரணம் என்ன? அந்த மரம் மட்டும் இல்லை, பக்கத்தில் உள்ள மரங்கள் எல்லாம் அமைதியாக இருக்க காரணம் என்னென்னா, அந்த கோடாரி முனையில் இருக்கிறது இரும்பாக இருந்தாலும் அந்த காம்பு இருக்கு இல்லையா, நம்பால்டா நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க, இப்படி நம்புது, அப்படின்னு நம்புதான். அதனால்தான் அந்த மரம் வெட்டு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த காடை அழிக்கும்போது கூட அதனால் எதுவும் செய்ய முடியல. இது வந்து துருக்கிய பழமொழி. அதேமாரி தான். இல்லை, அதனால தான் நாங்கள் இயற்கையை அழிக்கக்கூடாதுங்கிறதுனால தான் நாங்கள் இந்த ஓட்டு மிஷினே வச்சுருக்கோம். இல்லைனா எங்களுக்கு நாங்கள் நீங்கள் அடுத்த எலெக்ஷனில் பாருங்கள், வேணால் மக்கள் வந்து இல்லை முக்கிய எதிர்கட்சியெல்லாம் வந்து போராடி இந்த மாதிரி இன்றைக்கி ஓட்டு மிஷின் வேண்டாம்னு சொன்னால் நாங்கள் தூக்கி போட்டுருவோம். நாங்கள் ஆல்ரெடி பெரும்பான்மையாக இருக்கோம். நாங்கள் கிட்டத்தட்ட 2045 வரைக்கும் எங்களுடைய அஜெண்டா போட்டு முடிச்சாச்சு. அது நிறைய பேருக்கு புரியுறதில்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தமே கிட்டத்தட்ட 2045 வரைக்கும். இப்போ அடுத்த வருஷம் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய 100ஆண்டு விழா.
உலகம் முழுவதும் பெரிய லெவலில் ஆர்எஸ்எஸ்க்கு பாஜகவுமே சண்டை நடக்குது. நீங்க ஆர்எஸ்எஸ் அது யாருன்னு ஒரு குடும்பம்னு வரும்போது வீட்டில் கூட தான் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை இருக்கும், அப்பா பிள்ளைக்கும் பிரச்சனை இருக்கும். அதுக்காக குடும்பம் இல்லைன்னு ஆகிடாதுல்ல. பதவி ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்க தான் செய்யும். ஆனால் கட்டமைப்புன்னு நீங்கள் பார்க்கும்போது ஆர்எஸ்எஸ்னுடைய குரலை தான் வந்து பிஜேபி ஒழிக்கும் எப்போதுமே. இப்போ இவர் வந்த உடனே சொன்னார், நான் பாஜகவில் இருக்கும்போதே முஸ்லீம்களை பற்றி ஏதாவது பேசினா கூட நான் எதிர்த்து குரல் கொடுப்பேன், நிச்சயமா எதிர்த்து குரல் கொடுப்பேன் அப்படின்னாரு. உண்மையில் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு, ஆர்எஸ்எஸ் பாஜக அப்படின்னு அடுத்த நிமிஷமே வராரு, அந்த லெவலுக்கு வராரு. எங்களுடைய இலக்கு இந்த தேர்தல் மட்டும் இல்லை, அடுத்த தேர்தலையும் நாங்கள் ஜெயிப்போம், இது எங்களுடைய இலக்கு, எங்களை யாரும் 2045 வரைக்கும் 45 ஏன் 50 போட்டுங்க, 3000 வரையும் போட்டுங்க, யார் என்ன 45 வருஷம் 45 வரையிலையும் நாங்கள் எங்களுடைய இலக்கு அப்படின்ட்டார். அப்போ தேர்தல் நேரத்தில் பிரதமர் பேசிய பேச்சுக்கள், அதாவது உதாரணத்துக்கு இந்த காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தான், காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தான், சொத்துக்கள் தான் பரவாயில்ல, மாங்கல்யம் இல்லை. இது பிரதமர் அப்படிலாம் சொல்லலை. அவர் தவறாக சித்தரிக்கப்பட்ட ஊடகங்கள் மூலமாக தவறாக சித்தரிக்கப்பட்டு அதை எதிர்கட்சிகள் இதை இப்போ எடுத்து வீடியோ காமிச்சிட்டுனா நீங்கள், நான் இப்போ எடுத்து வீடியோ காமிச்சிட்டுன்னா நீங்கள் அப்படி தான் ஏற்கனவே சொன்னீங்க 15 லட்ச ரூபா போடுறாருன்னு சொல்லி. அவர் ஏதோ ஒன்று 15 லட்ச ரூபா ஒரு வீட்டுக்கு கொடுக்கலாம், ஒருத்தருக்கும் 15 லட்ச ரூபா கொடுக்கலாம், அந்த அளவுக்கு அது பொய்யாது. பாண்டே சொல்ற மாதிரி சொல்லாதீங்க. இல்ல, அதை நீங்க ஹிந்தியில உள்ளத நமக்கு லாங்குவேஜ் தெரியாதனால உங்களுக்கு தெரியாம நினைக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியாம எனக்கு தெரியும். அதுல தெளிவா சொல்றாரு, என்னன்னு சொல்றாரு, ஒவ்வொரு அக்கவுண்ட்லயும் 15 லட்ச ரூபாய் வரும் அப்படின்றாரு. வரும் அளவிற்கு அங்க பணம் மணி இருக்குன்னு சொல்றாரு. ஒரு பிரதம தேர்தல் பிரச்சாரத்துல இவ்வளவு பணம் அந்நிய நாட்டுல இருக்கு, அந்த பணம் இந்தியர்களுடைய ஒவ்வொரு காத்தா அக்கௌண்ட்லயே 15 லட்ச ரூபாய் வரும் அப்படின்னு சொன்னா இல்ல வரும், அதாவது வரும் அந்த இடத்துல தான் நமக்கு புரிதல் இல்ல. அப்படி வரும்னு சொல்றாங்க இல்லையா? ஏபிபி நியூஸ் யாரு? ஹிந்தி நியூஸ் தானே. ஆமா, ஏபிபி நியூஸ் ஹிந்தி நியூஸ். அதான் ஊடகங்களை நம்ம தான் திரிச்சிட்டாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. நான் என்ன சொல்றேன், அவர் பேசின பேச்சையே பாண்டே போட்டிருக்காரு. இல்ல, அவர் பேசின பேச்சு பாண்டே என்ன சொல்லுவாரு, ஹிந்தி இங்க இருக்கிறவனுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும், அப்படி பேசவே இல்லைன்னு முழு பூசணிகள் சோத்தலை மறைப்பார். எல்லாமே உண்மையாக. நீங்க பாண்டே விடுங்க, மாநில தலைவர் நம்ம அண்ணாமலை அவர்களே இதை தெளிவா சொல்லி, அண்ணாமலையும் சொல்லுவாப்புல. எல்லாம் நான் அண்ணாமலையை நீங்க தலைவரா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் அண்ணாமலையை தலைவரை எடுத்துக்கல. இல்ல அண்ணாமலையை நான் மோடியை பார்த்து வந்தேன், அண்ணாமலையை பார்த்து வரல. கேளுங்க, நான் அண்ணாமலை எப்படி பாக்குறேன்னு சொன்னா, கூல் சுரேஷுக்கு போட்டியாளரா தமிழ்நாட்டுல நான் பாக்குறேன். அதை விட நான் பெருசா பாக்கல, விட்டுருங்க. சரி இருக்கட்டும், கூல் சுரேஷ் இன்னைக்கு நம்பர் 1 தான் ட்ரெண்டிங்ல இருக்கிறாரு. அந்த மாதிரி இருந்துட்டு போட்டுமே. ட்ரெண்டிங் பண்றதுக்கு இப்ப எங்களுடைய வளர்ச்சி இப்ப பாருங்க, 12 சீட் நாங்க தமிழ்நாட்டுல எடுக்க போறோம். இப்ப என்ன சொல்ல போறீங்க, அண்ணாமலை அப்புறம் நீங்க புகழ்ந்து தள்ளுவீங்கல்ல? 5 சீட்டு 12 சீட்டு இப்ப தமிழ்நாட்டிலே ஜெயிக்க போறோம். எங்க கர்நாடகால தமிழ்நாட்டுல? தமிழ்நாட்டுல இது ரங்கராஜ் பாண்டே சொன்னாரு 10 சீட்டு ஜெயிப்போம். 12 சீட்டுன்னு சொல்றாங்க. ஆமா, கோவையில் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணாமலை ஜெயிப்பாருன்னு சொல்றாங்க. ஆமாண்ணா, உண்மையில தான் அப்படிதான் சொல்றாங்க. எனக்கு தெரியாது, கோவையில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணாமலை நான் என்ன சொல்றேன், இவிஎம் மிஷினுக்கு பொறுக்காது நீங்க இப்படி சொல்றதெல்லாம். மிஷின் தான் இப்ப உங்களுக்கு இந்தியா முழுக்க கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்குது. ஆமா, திரும்ப இப்படி அண்ணாமலை ஜெயிக்க போறாரு, தமிழ்நாட்டுல 6 சீட்டு இல்ல 12 சீட்டுல 14 சீட்டு நாங்க தமிழ்நாட்டுல ஜெயிக்க போறோம் திரும்ப நீங்க பேசுனீங்கன்னா, அந்த இவிஎம் மிஷின் ஓட்டு எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு, அந்த கவுண்டிங் நடந்துட்டு இருக்கு, அந்த ஓட்டு மிஷினுக்கு கோவம் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா டவுன்ல அதனாலதான் இவிஎம் மிஷின் பாத்தீங்கன்னா கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல 55-54 சீட்டு டவுன்ல இருக்கு பிஜேபி. கிடையாது. இவங்களுடைய கருத்து கணிப்பே முதல்ல மிகைப்படுத்தப்பட்டது. எப்படி கருத்து கணிப்புடுங்க இப்போ அட் பர்சன்ட் எக்ஸிட் போல் என்ன சொன்னுச்சு அப்படின்னா, நாங்க எங்க பிரதமர் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது பிஜேபியில் இந்தியாவில் உள்ள பிஜேபி அனைவருக்குமே சொன்ன ஒரே விஷயம் 400+. இதைத்தான் எங்களுக்கு சொல்லியே ஆரம்பிச்சாங்க. 400க்கு மேலே நாங்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட்டாக ஒரு 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட எலெக்ஷன்லாம் 400க்கு மேலேங்கிறத உறுதிப்படுத்தினாங்க. இப்போ இந்த எக்ஸிட் போல் கொடுத்துருக்கதே தப்புன்னு சொல்கிறேன். 352 359 இந்தியா டுடே 400 கொடுத்துருக்கணும். இந்தியா டுடே ஆஸ்தக்கு இந்தியா டுடே எல்லாமே 411 கொடுத்துருக்காங்க. அப்புறம் போதும் 400+, அவ்வளோதான் எங்களுக்கு தேவை. எக்ஸிட் போல் பெரும்பான்மையோட இருந்தால் தானே நாங்கள் சட்டங்கள் ஏற்ற முடியும், யாரையும் கேள்வி கேட்காம. நாங்கள் எக்ஸிட் போல் வேற, இப்போ ரிசல்ட் வேற. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 284 and
222 வந்து இந்தியா கூட்டணி. நீங்கள் ரிசல்ட் இப்போ எங்கள் சொந்த பூத்துலாம் எண்ணட்டும், ஆ. எங்கள் சொந்த பெட்டி உடைக்கும் போது தெரியும் உங்களுக்கு இது என்ன ரிசல்ட் எப்படி மாறப்போகுது கள நிலவரம்னு. இல்லை இது தமிழ்நாட்டில் வந்து அவங்க வேணே மிகைப்படுத்தி 36 சீட்டு திமுகன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 10லேருந்து 12 சீட்டு வந்து